Environmental Science, first standard, first term. Topic: Living and non-living things. My wonderful body, nature's bounty, animals around us. First lesson: Living and non-living things. Living things என்ன பண்ணும்? சாப்பிடும், வளரும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும், எங்கொன்ஸ் இருக்கும், breathe and feel. இது எல்லாமே living things. I eat, I grow, I play, I am a living being. Living things eat. Living things grow. Plant a seed and watch it grow. அந்த பாக்ஸுக்கு நேரா நீங்க படம் வரையணும். Tick those that need food to live. எதுக்கெல்லாம் வந்து உணவு வேணும் வாடுறதுக்கு அதை மட்டும் நீங்க டிக் பண்ணணும். Living things move from one place to another. Horse, lizard, bird, earthworm. Living things have young ones. Living things feel, living things breathe. Living things na என்ன பண்ணும்? சுவாசிக்கும். This cat is hungry. Help the cat reach the milk. பால்லேருந்து இந்த பூனைக்கு நீங்க கோடு போடணும். Connect the baby with its mother by drawing a lion. மாடுக்கு கண்ணுக்குட்டிக்கு கோடு போடணும். அது மாதிரி பெருசு சின்னது. Non-living things. Non-living thingsனா என்ன? அதுக்கு வந்து சாப்பிட தேவையில்ல, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகாது, வளராது, அடுத்தது அதால சுவாசிக்க முடியாது, எதுவும் உணர்ச்சி எதுவும் இருக்காது. அதுதான் non-living things. Look at the pictures. Use the first letters to get the words cat and dog. இங்கே கார், ஏரோப்ளேன், டேபிள் 3 வேர்ட் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்தோம்னா கேட் அப்படின்றது வரும் நமக்கு. கேட். இங்கே டால், ஆயில், கேட் இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்தோம்னா டாக் வரும். Look at the picture. இங்கே வந்து மவுண்டைன் இருக்கு, ரிவர் இருக்கு, பாண்ட் இதெல்லாம் இருக்கு. இதில் வந்து இப்போ ரிவர்னா என்ன இருக்கும்? தண்ணி இருக்கும். அந்த தண்ணி வந்து விவசாயத்துக்கு உதவுது. அந்த விவசாயத்து மூலமா நமக்கு உணவு கிடைக்குது. வெக்காபுலரி: ஏர், வாட்டர், சாயில், ரிவர், மவுண்டைன், பாண்ட், லேக், சி. இது வந்து சீல இருக்கிற இமேஜ். இதுல என்னென்ன லிவிங் ஆர்கானிசம்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத பாருங்க. மீன், ஸ்டார் ஃபிஷ், கோரல் ரீஃப்ஸ் இது எல்லாமே கடல்ல இருக்கும். Rain time: fly like an eagle in the sky, jump like a dolphin in the sea, crawl like a crab in the river sand. Sky, sea and sand are non-living, where eagle, dolphin and crab are found. இதுக்கு வந்து நீங்க கலர் பண்ணணும். டாட் இருக்கிற இடத்துலலாம் நீங்க வந்து yellow கலர் பண்ணணும். அடுத்து கிராஸ் இருக்கிற இடத்துலலாம் green கலர், எதுவுமே இல்லாத இடத்துல ப்ளூ கலர் பண்ணணும். ஃபுல்லா நீங்க கலர் கொடுக்கணும். Observe the picture. Differentiate the living things from non-living things. இந்த பிக்சர்ல என்னென்ன இருக்கு? ஹியூமன் பீயிங்ஸ்லாம் லிவிங் திங்ஸ். டாகு, கோட் இதெல்லாம் வந்து லிவிங் திங்ஸ். வண்டி, சைக்கிள், வீடு இதெல்லாம் நான் லிவிங் திங்ஸ். எவாலுவேஷன்: டிக் த லிவிங் திங்ஸ். லிவிங் திங்ஸ்க்கு மட்டும் நீங்க டிக் பண்ணணும். கிளி, குதிரை இதெல்லாம் வந்து லிவிங் திங்ஸ். அடுத்து பையன், இவங்கலாம் லிவிங் திங்ஸ். பட்டர்ஃப்ளைன்றது ஒரு லிவிங் திங்ஸ் தான். ட்ரீயும் லிவிங் திங்ஸ். ஃபேன்னா நான் லிவிங் திங்ஸ். நெக்ஸ்ட் யூனிட் 2, மை வண்டர்ஃபுல் பாடி.
We play, walk, run, hear, see, smell, taste and touch. We can see some parts of our body, but some others are within us which we cannot see. Some parts are in pairs. நம்ம உடம்புல வந்து சில உறுப்புகள் வந்து நம்மளால பார்க்க முடியும், சில உறுப்புகள் பார்க்க முடியாது. சிலது வந்து ரெண்டு ரெண்டா இருக்கும், கை கால்லாம் ரெண்டு ரெண்டா இருக்கும், சில உறுப்புகள் ஒன்று மட்டும் இருக்கும். Rhyme time. Head, shoulders, knees and toes, eyes and ears, mouth and nose, head, shoulders, knees and toes, eyes and ears, mouth and nose. அடுத்து parts of the body, head, face, neck, shoulder, chest, abdomen, hand, ear, eye, nose, teeth, tongue, chin, cheek, hand, fingers, knee, leg, toes. Connect the labels to the parts. Chest na எங்க இருக்கு அப்படினு கோடு போடணும். Abdomen, head, leg, இங்க shoulder, eye, neck, toes எல்லாமே நீங்க கனெக்ட் பண்ணணும். இவங்க என்ன பண்றாங்க? வாக் பண்றாங்க. Catch, squat, jump, touch the nose, raise the eyebrows, bend, throw. இங்கே skip, kick, lift, blink. இங்கே ஒரு உறுப்பு மட்டும் இருக்கிறத வந்து ஒன்றுக்கு நேராக கனெக்ட் பண்ணணும், ரெண்டு ரெண்டு இருக்கிறத டூக்கு நேராக கனெக்ட் பண்ணணும். காலு, கை, காது, கண்ணுலாம் ரெண்டு ரெண்டு நமக்கு இருக்குது, அதனால் டூக்கு நேராக கனெக்ட் பண்ணணும். வாய், மூக்குலாம் ஒன்று தான் இருக்குது, அதனால் ஒன்றுக்கு நேராக கனெக்ட் பண்ணணும். The giraffe has a long neck and the elephant has a long trunk. Rhyme time. You put your right hand in, you put your right hand out, you put your right hand in and you shake it all about and you do the hi hi and you turn yourself around. That's what it's all about. இங்க ஃபிங்கர், எந்தெந்த ஃபிங்கர் நேம் கொடுத்துருக்காங்க. சின்ன விரலுக்கு பேரு லிட்டில் ஃபிங்கர், அடுத்தது மோதிர விரலுக்கு ரிங் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், இண்டெக்ஸ் ஃபிங்கர், தம். Color the pictures on the right side red and left side blue. Right sideக்குலாம் வந்து ரெட் கலர் கொடுங்க, லெஃப்ட் சைடுக்கு ப்ளூ கலர் கொடுங்க. My senses. I hear many sounds with my ears. Some sounds are loud and some are soft. நம்ம காதால எல்லா சவுண்டுமே நம்மளால கேட்க முடியும். என்னென்ன சத்தங்கள்? The cawing of crow, the ringing of a bell, the ticking of a clock. The sound of a moving train, the sound of a water drop. இது எல்லா சத்தத்தையுமே நம்மளால கேட்க முடியும். We see the world around us with our eyes. நம்ம கண்ணால நம்மளால எல்லாத்தையுமே பார்க்க முடியும். எந்த ஷேப்ல இருக்கு, எந்த சைஸ்ல இருக்கு, என்ன கலர்ல இருக்கு, எல்லாத்தையுமே நம்ம கண்ணால பார்க்க முடியும். Eagles, falcons and hawks can see small objects even from a great height. இதெல்லாம் வந்து உயரத்துல பறக்கும் போதே கீழே தரையில இருக்கிற சின்ன பொருளை கூட அதுங்களால ஷார்ப்பா பார்க்க முடியும். We see and hear the world around us. We also use our senses of touch, smell and taste to know the world around us. There are different kinds of taste. என்னென்ன டேஸ்ட் இருக்கு? Sweet, sour, salty, bitter, இது எல்லாமே different taste. Mango, lemon, bitter gourd எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்கும். Our nose can sense different types of smell. இது என்னென்ன ஸ்மெல்? இது பூவோட ஸ்மெல், இங்க வடை சுடுற ஸ்மெல். ஸ்கூல் கேம்பஸ்ல இப்போ ஒரு பூவை பார்த்தோம்னா அது எப்படி இருக்கும்? சாஃப்டா இருக்கும். ஒரு மரக்கட்டை வந்து ஹார்டா இருக்கும். இதெல்லாம் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி தெரியணும். A dog's sense of smell is 40 times greater than that of a human. 40 மடங்கு அதிகமா அதால வந்து அந்த நுகர்ந்து கண்டுபிடிக்க முடியும் நாயினால. ஸ்டோரி டைம். இவங்க வந்து மாலா, இவங்க வந்து என்ன பண்றாங்க?
ப்ரஷ் பண்ணும்போது அவங்கள்ட்ட இருக்கிற அழுக்கு ஜெம்ஸ்லாம் வந்து எட்ட போயிடுது. ஒரு முறை டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு கை கழுவாமல் விட்டுடுறாங்க. அப்போ வந்து அவங்க கை மூலியமா சாப்பிடும்போது ஜெம்ஸ் வந்து அவங்க வயிற்றுக்குள்ளே போய் சிக்காயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போனோடனே டாக்டர் வந்து மருந்துலாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து கையெல்லாம் ப்ராப்பராக கழுவ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜெம்ஸ் வந்து அவங்கள விட்டு போயிடுது. இதுலேருந்து என்ன தெரியணும்னா, டாய்லெட் யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் கை கழுவணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவணும். டெய்லி கை கழுவணும். அடுத்தது ப்ரஷ் பண்ணணும். 2 டைம்ஸ் ப்ரஷ் பண்ணணும். ஒன்று காலையில், இன்னொன்று நைட்டில். ஹெல்தி வாஷ்ரூம் ரொட்டீன்ஸ் கொடுத்துருக்காங்க. போர் வாட்டர், வைப் யுவர் ஃபீட், வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் வித் சோப், வைப் யுவர் ஹேண்ட்ஸ். இதெல்லாம் ஹெல்தி ரொட்டீன்ஸ். நம்பர் இங்கே சீக்வென்ஸ் நம்பர் போடணும். ஃபஸ்ட்டு வந்து ப்ரஷ் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட்டு குளிக்கிறது, தேர்டு கோம்பிங், ஃபோர்த்து சாப்பிட்டுட்டு, ஃபிஃப்த்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. Take the things which help to keep you clean. எதெல்லாம் நம்மள க்ளீனாக வச்சுருக்கிறதுக்கு யூஸ் ஆகும்? சோப்பு, டவல், கோம்ப், ப்ரஷ், நெயில் கட்டர். எவாலுவேஷன், சர்க்கிள் போடணும். கைட்டுக்கு நேராக சர்க்கிள் போடணும். கைட்டுக்கு நேராக இங்கே சர்க்கிள் போட்டாச்சு. அடுத்து எதை நம்மளால் தொட முடியுதோ அந்த பொருளுக்கு நேராக நம்ம ஸ்கொயர் போடணும். நெக்ஸ்ட்டு சவுண்ட் வர இடத்துக்கு நேராக ஸ்டாரு, டேஸ்ட்டுக்கு நேராக ட்ரையாங்கிள், தொட முடியறதுக்கு நேராக ஸ்மெல்லுக்கு நேராக ரெக்டாங்கிள். ஹெல்தியான விஷயத்துக்கு டிக் போடணும், அன்ஹெல்தி விஷயத்துக்கு கிராஸ் போடணும். யூனிட் 3 நேச்சர்ஸ் பவுண்டி. இங்கே வந்து டொமேட்டோ செடியில் செல்வி வந்து மஞ்சள் கலர் பூவை பார்க்குறா, பறிக்கலான்னு போனால் பி வந்து அது என்னோட ஃபுட். அடுத்து டொமேட்டோவை பறிக்கும் போகும்போது பேரட் சொல்லுது அது என்னோட ஃபுட்டு, அதை பறிக்காத அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட்டு க்ரீன் லீஃபை பறிக்கும் போகும்போது கிராஸ் ஹோப்பர் சொல்லுது அது என்னோட ஃபுட்டு, அதை நீ பறிக்காத அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து எல்லாருக்குமே நீ ஃபுட்டு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றுறாங்க செடிக்கு. Leaves. Plants have different kinds of leaves. They are of various sizes, shapes, colors and textures. Talk about some leaves that you have seen around you. Vocabulary: light green, dark green, soft, smooth, rough, edge, sharp, rounded, dry, big, small, tip. இது வாழை இலை, மா இலை, இது முருங்கை இலை. நெக்ஸ்ட் நீம், கோகனட், பாசில். இங்க புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இது வந்து இந்த இலைக்கு மேலே பேப்பர் வச்சுட்டு ட்ரேஸ் பண்ணுறது, கலர் கொடுக்கறது. அடுத்து ஃப்ளவர்ஸ். இது என்ன ஃப்ளவர்? ஃபயர் கிராக்கர், ஜாஸ்மின், மேரிகோல்ட். லோட்டஸ், சம்மங்கி, ரோஸ், ஸ்க்ரீவ் பைன், ஷூ ஃப்ளவர், ஹரிச்சம்பா. Vocabulary: smell, petal, soft, smooth, rough, thorn, color, red, pink, white, yellow. Some flowers have a pleasant smell. Shenbagam, jasmine, rose. We can keep flowers fresh as shown. Flowers have different kinds of petals. Observe the shapes of the petals. எது எந்த பூவோட இதழ் அப்படின்றத நீங்க இதுல கனெக்ட் பண்ணணும்.
இது சூரியகாந்தி, இது தாமரை. Vegetables. I went to the market with my bag to buy tomatoes, red and brown, potatoes, big and brown, green chilies, long and thin, fat pumpkins, orange and green, purple brinjals, big and small, and drumsticks, green and lengthy. My bag became heavy. I came back home with my basket full. Everybody smiled. Vocabulary: smooth, rough, big, small, size, shape, color, heavy, light, taste, watery, hard, round, long, brown, orange, green, red, purple. இங்க என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கு? பிரிஞ்சால், நெக்ஸ்ட் bitter gourd, drumsticks, tomato, carrot, beans. என்னென்ன காய் இருக்குன்றதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். Here are some commonly used vegetables: onion, ginger, garlic, beetroot, radish, lady's finger. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கத்திரிக்காய்? 4 விதமான கத்திரிக்காய் கொடுத்திருக்காங்க. Which vegetables are hard? Pumpkin. Which vegetable is green and long? Drumstick. Which vegetable is orange in color? Carrot. வெஜிடபிள் வச்சு பேப்பர் வச்சு எப்படி பிரிண்டிங் எடுக்கிறது அப்படின்னு காமிச்சிருக்காங்க. Next, fruits. Fruits keeps us healthy. There are many kinds of fruits. Most fruits change their color when they ripen. Vocabulary: ripe, juicy, fleshy, small, big, sweet, sour, dry fruits. காயா இருக்கும்போது ஒரு நிறத்துல இருக்கும், பழுத்த உடனே கலர் மாறிடும். அததான் இங்க கொடுத்திருக்காங்க. காயா இருக்கும்போது மோஸ்ட்லி கிரீன் கலர்ல இருக்கு, பழுக்கும்போது ரெட், ஆரஞ்சு, yellow அப்படி மாறுது. These are some fleshy fruits. ரொம்ப flesh அதிகமா இருக்கிறது பப்பாயா, சப்போட்டா. அடுத்தது juicy fruitனா எது வரும்? லெமன், வாட்டர்மெலன், ஆரஞ்சு. ஸ்மால் ஃப்ரூட்ஸ்னா எது? கிரேப்ஸ், ஜுஜுபா. இளந்தம்பழத்துக்கு பேரு ஜுஜுபா. Some fruits are big. எதெல்லாம் பெருசா இருக்கு? வாட்டர்மெலன், ஜாக் ஃப்ரூட் இதெல்லாம் பெருசா இருக்கு. These are fruits that are sour. புளிக்கிற மாதிரி இருக்கிறது லெமன், கூஸ்பெரி இதெல்லாம் புளிக்கிறது. ஸ்வீட்டா இருக்கிறது வாழைப்பழம், கஸ்டர்ட் ஆப்பிள், சப்போட்டா இதெல்லாம் இனிப்பா இருக்கிற பழங்கள். These are some fruits that taste both sweet and sour. இனிப்பாவும் இருக்கும் புளிப்பாவும் இருக்கிறது கிரேப்ஸ், பைனாப்பிள். இதெல்லாம் ரெண்டு டேஸ்ட் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கிறது. These are some dry fruits. இது என்னது? இது பேரிச்சம்பழம், காஞ்ச திராட்சை, இது அத்திப்பழம். Birds and squirrel like fruits. Birdsக்கு அணிலுக்குலாம் பழம்னா ரொம்ப பிடிக்கும். அந்த பார்ட்ஸோட ஜாயின் பண்ணணும். இது நம்பர் சீக்வென்ஸ். கீழே அவங்களே ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து எழுதிக்கணும். இங்க கீழே தலைகீழே ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சர்க்கிள் த பிக் லீஃப். எது பெரிய இலையா இருக்கோ அதுக்கு ரவுண்ட் பண்ணணும். சர்க்கிள் த வெஜிடபிள், காய்க்கு ரவுண்ட் பண்ணணும். அடுத்து லாங் வெஜிடபிளுக்கு ரவுண்ட் பண்ணணும். இங்கே ஜூசி ஃப்ரூட்டுக்கு ரவுண்ட் பண்ணணும். அடுத்து சோர் ஃப்ரூட்டுக்கு இங்கே ரவுண்ட் பண்ணணும். எதெல்லாம் ப்ளசன்ட் ஸ்மெல் இருக்கும்? ஜாஸ்மின், சம்மங்கி இதெல்லாம் ப்ளசன்ட் ஸ்மெல் இருக்கும். இது மேட்ச் பண்ணணும். இது இந்த லேடிஸ் ஃபிங்கரை வச்சு ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்பிளை வச்சு ஜூஸ் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மா இலையை வச்சு தோரணம் கட்டியிருக்காங்க. ரோஸை வச்சு பொக்கே பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் ஜாயின் பண்ணணும். Fourth lesson, animals around us. என்னென்ன அனிமல்ஸ்லாம் இதில் இருக்குது? மங்கி இருக்குது, காக், கேட், டாக், கோட், ஸ்குவிரல், நெக்ஸ்ட்டு
ஹார்ஸ் இருக்கு, கவ். குளத்துல ஃபிஷ்ஷு, crane, டக் இதெல்லாம் இருக்கு. இங்க ants போகுது. Observe the Congaium bull. Let us name its parts. இந்த காங்கேயம் மாட்டோட parts எல்லாம் சொல்றோம். hump, horn, head, neck, tail, leg. Vocabulary: small, big, head, eyes, nose, ears, mouth, teeth, tongue, horns, neck, color, patches, hair, fur, tail, legs, hump. parts ஓட மார்க் பண்ணணும். ஹார்ன்றது எங்க இருக்கு, ஹெட்ன்றது எங்க இருக்கு, நெக்ன்றது எங்க இருக்கு, டெயில், லெக். டிக் த அனிமல்ஸ் தட் யூ ஹேவ் சீன். நம்ம பார்த்த அனிமல்ஸை டிக் பண்ணணும். இந்த அனிமல்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். About animals, there are many kinds of animals. Some animals are big, some not so big. In an animal: lion, deer, giraffe, elephant, bear, tiger, rabbit, cheetah. Some animals are small in size. எது சின்னதா இருக்கும்? mosquito, ant, housefly, rat இதெல்லாம் சின்னதா இருக்கிறது. The elephant is the only animal that cannot jump. யானையால குதிக்க முடியாது. About mammals, some animals have hair and fur on their body. They give birth to and give milk to their babies. They are called mammals. பாலூட்டிகளுக்கு பேரு mammals னு அர்த்தம். Dogs, kangaroos and elephants are mammals. சில mammals பறக்கும், சில mammals நீந்தும். ஹியூமன்ஸும் mammals தான். bat, whale இதெல்லாம் mammals. cow, buffalo ரெண்டுமே milk கொடுக்கும். இது sheep, goat இதெல்லாம் இந்த ரோமத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க, உள்ளன்காக. Animal tails. Happy dog wags its tail. Troubled cow swats flies with its tail. Angry cat stares with its tail up. மாடு அதோட வாளால ஈயெல்லாம் ஓட்டும். Hidden animalsனா இதுல என்னென்ன இருக்கு? இதுல fish இருக்கு, horse, hen, இது goat, இதெல்லாம் hidden animals. Connect the heads of the animals to their legs. இது நீங்க ஹெட்ல இருந்து லெக்குக்கு கனெக்ட் பண்ணணும். Have you seen these birds? Where have you seen them? Peacock, sparrow, eagle, crow, parakeet, duck, pigeon, kingfisher, cock, myna, woodpecker, owl. Vocabulary: size, color, wings, legs, beak, feathers, feet. Parts கொடுத்திருக்காங்க. head, beak, wing, body, tail, feathers, feet. இது மைனா, crow, cock, hen. கோழி முட்டை போடும், சேவல் முட்டை போடாது. egret, sparrow. Connect the birds to their names. crowன்றது எங்க இருக்கு? crowக்கு நேரா அந்த நேமை கனெக்ட் பண்ணணும். parakeet, duck, cock, myna, eagle. Birds are animals. They have two wings, two legs and a beak. They eat with the help of their beaks. They do not have teeth. அதுக்கு teeth கிடையாது, beaks வச்சு தான் சாப்பிடும். Their legs help them to walk around and run. அதோட காலை வச்சு அது நடக்கிறதுக்கு ஓடுறதுக்குலாம் யூஸ் பண்ணும். கலர்ஃபுல் feathers இருக்கும். பேர்ட்ஸ்னால பறக்க முடியும். சில பறக்காத பறவைகளும் இருக்கு. என்னென்ன பறவைகள் பறக்காது? ஈமு, கிவி, பென்குயின், ஆஸ்ட்ரிச் இதெல்லாம் பறக்காது. Some birds can swim. சில பேர்ட்ஸால
ஸ்விம் பண்ண முடியும். எதெல்லாம்? டக், ஸ்வான், வாட்டர் hen இதெல்லாம். டிக் த பேர்ட்ஸ் தட் கேன் ஃப்ளை. எதெல்லாம் பறக்க முடியுமோ அதுக்கு மட்டும் டிக் பண்ணணும். எது? கிங்ஃபிஷர், பேரட், க்ரோ இதெல்லாம் பறக்கும், இதுக்கெல்லாம் டிக் பண்ணணும். மேட்ச் த பேர்ட்ஸ் வித் தேர் beaks and feet. ஜாயின் பண்ணணும். பீக்ஸோட பேர்டு, பேர்ட்ஸோட ஃபீட். இது தம் பிரிண்டிங் வச்சு நீங்க இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணணும். About insects. Walk around the school campus. How many insects can you see? எதெல்லாம் உங்களால பார்க்க முடியும்? beetle, dragonfly, butterfly, housefly, mosquito, ant. இது எல்லாமே நம்மளால ஸ்கூல் கேம்பஸ்ல பார்க்க முடியும். இது என்னது? இது honeybee, leaf insect, beetle, wasp. Stick insect, cockroach, grasshopper, headlouse. Butterflies are good friends of flowers. Insects are teeny animals with 6 legs. 6 legs இருக்கிறது தான் insects. Some insects have wings that help them fly. சில சின்ன அனிமல் கூட வந்து இன்செக்ட்ல வராது. ஏன்னா அதுக்கு வந்து 6 கால்களை விட அதிக கால்கள் இருக்கும். அதெல்லாம் இன்செக்ட் கேட்டகரியில வராது. சில இன்செக்ட் வந்து பறக்கும். சில்வர் ஃபிஷ். சில இடத்துல நம்ம சர்க்கரையை கொட்டி வச்சோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? எறும்பு அந்த இடத்துல வரும். லீஃப் இன்செக்ட்ஸ், ஸ்டிக் இன்செக்ட்ஸ்,